சென்னை, திருச்சி, சலேசிய மாநில அதிபர் தந்தையர்களே, ஆலோசகர் குருக்களே, சலேசிய குருக்களே, சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, குருத்துவம் என்ற அருட்சாதனத்தை பெற வந்திருக்கும் திருத்தொண்டர்களே, அவர்களது பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவின் மகிழ்ச்சியும் அமைதியும் அன்பும் உண்டாகுக. இன்றைய தினத்திலே நமது தாய் திருச்சபையானது நற்செய்தியாளரும் திருத்தூதருமான புனித யோவானின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இன்றைய தினத்திலே நம்மிடையே இருக்கின்ற இந்த 15 திருத்தொண்டர்கள் அருள் பொழிவின் மூலமாக குருத்துவம் என்ற அருட்சாதனத்தை பெற இருப்பது இறைவன் அவர்களுக்கு கொடுத்த அரும்பெரும் கொடையாக இருக்கின்றது. இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அழைக்கப்பட்ட இவர்கள் அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ அவர்களுக்காக இன்று மட்டுமல்ல என்றும் தொடர்ந்து ஜெபிக்குவோம். உறுதி பூசல் கொடுப்பதற்காக நம்முடைய உயர்மறை மாவட்டத்திலே இருக்கின்ற பங்குகளுக்கு செல்லும் பொழுது திருப்பலி முடிந்து சாக்ரிசிக் வந்த பிறகு திருப்பணியில் பங்கேற்ற பீர சிறுவர்களை பார்த்து கேட்பேன், உங்களை எத்தனை பேர் சாமியார் ஆவீங்கன்ட்டு. உடனே ஒவ்வொருத்தனா தலையை கீழே போடுவான். ஒரு சமயம் ஐநாவரத்துலேருந்து தான் நினைக்கிறேன், பங்கு சாமியார் பின்னால் உட்காந்துருக்காரு. அவன் சொன்னான், எனக்கு ஆசை தான் இருக்குது, ஆனால் தகுதி கிடையாது. டேய், என்னடா தகுதி இல்லைன்னு சொல்கிற? யாரோ சாமியார் ஆகிறாங்க, நானே பிஷப்பாக இருக்கேன், உனக்கேண்டா தகுதி இல்லைன்றேன். ஐயோ, அதெல்லாம் நம்மளாம் முடியாது, நிறையா படிக்கணும், ஊரில் இருக்கலாம் திட்டுவாங்க ஆண்டவரே நம்மளை, அதெல்லாம் மாடு மாதிரி ஏற்றுக்கணும், அப்போ தான் இதுக்கெல்லாம் ஆக முடியும், அதனால் எனக்கு ஒத்து வராது. அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இத்தகைய நிலையிலே இன்று இங்கு காணுகின்ற இந்த 15 இவரை பார்க்கும் பொழுது பிலாத்து கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, எச்சே ஓமோ, இதோ மனிதன், இதோ மனிதர்கள், பாருங்க இவங்க முகத்தெல்லாம் பாருங்க. இத்தகைய 15 பேர் இன்று இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒருவேளை தகுதியற்றவர்களாக இருக்கலாம். இருப்பினும் அழைப்பை தருபவர் இறைவன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தங்களையே நிறைவாக அர்ப்பணித்து ஆகட்டும் என்ற அன்னையின் வார்த்தைக்கு ஏற்ப இவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்களை பாராட்ட வேண்டும், இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், இவர்களை அர்ப்பணித்த பெற்றோர்களுக்கு நன்றி கூற வேண்டும். இவர்களுடைய குருத்துவ வாழ்க்கையானது தூய்மையின் அடையாளமாக, புனிதத்தின் அடையாளமாக அமைய இன்று மட்டுமல்ல என்றும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, புனித யோவான் திரு தூதரை பற்றி கூறும் பொழுது சில அடைமொழிகள் அவருக்கு தரப்படுகின்றது. ஒன்று, திருத்தூதர், நற்செய்தியாளர், கிறிஸ்துவினால் தனிப்பட்ட விதத்திலே அன்பு செய்யப்பட்டவர். நற்செய்தியிலே பல இடங்களிலே பேர் சொல்லாமல் இன்னும் ஒரு சீடர் என்ற அடைமொழியில் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. இதைவிட அதிகமாக இன்னொரு அடைமொழியை பற்றி நான் பேசுவது கிடையாது. மரியாளின் 2வது மகனாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். கிறிஸ்துவே பார்க்கின்றார், இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று கூறி அந்த சீடருக்கு சிறப்பான ஒரு பங்கினை தன்னுடைய மீட்பின் பணியில் கொடுக்கின்றார். அத்தகைய யோவான் இன்று நம்முடைய திருத்தூண்டர்களை அழைக்கின்றார். உன்னை நான் அன்பு செய்கின்றேன், நற்செய்தியின் மீட்பனாக, தூதுவனாக உன்னை அனுப்புகின்றேன். என்னுடைய தாய் உன்னுடைய தாயாக, நீங்கள் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இருந்து
எனது பணியை நிறைவேற்றுவீர்கள் என்று கோருகின்றார். இறைவனுக்கு நன்றி கூறும் சமயத்திலே அன்புக்குரியவர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் நம்மில் எத்தனை பேர் குருத்துவ வாழ்வின் சரியான புரிதலை பெற்றிருக்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டும். திருத்தொண்டர்கிட்ட கேட்டால் கூட ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லுவீங்க. உட்காந்துருக்க ஃபாதர்ஸ் கேட்டாலும் அப்படிதான். ஒவ்வொருவருக்கும் புரிதல் வேறுபடியாக இருக்கும், தவறு கிடையாது. ஆனால் அடிப்படையான புரிதல் என்ன என்பதை காலங்களுக்கு ஏற்ப மாற்றி பேசிக்கொண்டிருக்கும் இச்சமயத்திலே குருத்துவ வாழ்க்கையின் பொருள் என்ன என்பதை உணர வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டிலே 2 முக்கிய நூல்களை நாம் பார்க்க வேண்டும். We have to go and visit the book of Exodus chapter 29 and the book of Leviticus chapter 8. இந்த 2 புத்தகங்களிலும் ஒரு குருத்துவத்தின் பொருள் வாழ்வு எவ்வாறு இருக்கும் என்பதை 3 குணநலன்கள் மூலமாக பரிணாமத்தின் வழியாக நமக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. அதனையே இன்று என்னுடைய சிந்தனையாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த முதல் குணநலன் என்னவென்றால், குருத்துவம் என்பது மனித பரிணாமம். குரு என்பவர் மனிதர்கள் மத்தியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். தன்னுடைய மக்களுக்காக அழைக்கப்பட்டவர் அருட்பொழிவின் மூலமாக இறை அருளை பெறுகின்றார். இதை அருமையாக இறையியலாளர் கார்ல் ரானர் இவ்வாறு கூறுவார். ஆங்கிலத்திலே நான் படிக்கின்றேன். The priest is not an angel sent from heaven. He is a man chosen from among men, a member of the church. He is a Christian. Remaining man and Christian, he begins to speak of you the word of God. The word is not his own. No, he comes to you because God has told him to proclaim God's word. Perhaps he has not entirely understood it himself. எல்லா சாமியார்கள்ட்டும் இப்படி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு இன்னும் புரிதலே கிடையாது. அதைத்தான் அவரே சொல்றார். Perhaps even he dilutes the word of God, adulterate it also. புதிய நற்செய்தி எழுதுகிற குருக்கள்லாம் இருக்காங்க. 4 மட்டும் இல்லை, 5வது நற்செய்தி எழுதுகிற குருக்கள் நம்மகிட்ட இருக்காங்க. அதை தான் சொல்றார். But he believes, and despite of his fear, he knows he must communicate God's word to you. So, my dear friends, he calls you, each and every one of you here present. Pray for him, carry him, so that he might be able to sustain others by bringing to them the mystery of God's love revealed in Jesus Christ. I quote. இந்த மொழிகளிலே பார்க்கலாம். ஒரு குரு மனிதர் மத்தியில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர். இறை வார்த்தையை பிறருக்கு அறிவிக்க வேண்டியவர். அன்புக்குரிய திருத்தொண்டர்களே, நீங்கள் இன்று பெறவிருக்கும் இந்த அருட்பொழிவானது உங்களுடைய மனித நிலையிலிருந்து நீங்கள் இறை நிலைக்கு உயர்த்துவதற்கு தேவையான அருளை கொடுக்கின்றது. இறையியலிலே அடிக்கடி மனித இயல்புக்கும் அருளுக்கும் உள்ள ஈடுபாட்டினையும் வேறுபாட்டையும் பற்றி அடிக்கடி பலர் பேசி இருக்கின்றார்கள். பல இறையியலாளர்கள் பேசி இருக்கின்றார்கள். ஆனால் அதே கார்ல் ரானர் அருமையாக கூறுவார், மனித இயல்புக்கும் இறை அருளுக்கும் உள்ள ஒற்றுமையை நாம் அறிய வேண்டும் என்றால் 3 முக்கியமான குணநலன்களை நாம் அறிய வேண்டும். அவர் எழுதிய அருமையான கட்டுரை concerning the relationship between nature and grace, அதில் கொள்றது இவ்வளவு அருமையாக சொல்றார். First one, grace elevates nature. அருள் மனித இயல்பை பண்படுத்துகின்றது. இரண்டாவதாக, grace heals nature. அருளானது மனித இயல்பை குணப்படுத்துகின்றது. மூன்றாவதாக, there is harmony between nature and grace. அதாவது
நமது மனித இயல்புக்கும் இறைவனின் அருளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் மனித நிலையில் இருந்து உயர்த்தப்படக்கூடிய நிலைக்கு அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். So my dear deacons, never and ever forget in your life that you are perfectly human. You may commit mistake, you may create problems, you may not be understood, you will be often accused for those things which you have not done, but don't be surprised. For that only you are called, but at the same time the nature together with the grace of God makes you be elevated, be healed, and be in the harmony between yourself and the grace of God. எனவே முதல் குணநலன் முக்கியம். சாமியார் நாளை நினைச்சிடாதீங்க நான் ஒரு ஏஞ்சல். சில சமயங்கள் நடக்குது. ஒரு ஊரில் நடந்தது. வாத்தியார் போய் குரு பட்டம் பெற்ற அந்த தந்தையை போய் பார்க்குறாரு. அந்த பையன் பேரை சொல்லி தான் அவர் கூப்பிடுவார். கூப்பிட்டுருக்காரு, சார்லஸ் நல்லா இருக்கியான்னு. உடனே அந்த குரு பட்டம் பட்ட அந்த சாமியார், புது சாமியார், சார் இன்னமே அப்படின்னு கூப்பிடக்கூடாது, என்ன நான் இன்னைக்கு சாமியார் ஆகிட்டேன், அதனால் ரெவரண்ட் ஃபாதர்னு கூப்பிடுங்க சார்ல்ஸ்ன்னு சொன்னார். இது புனித நிலைக்கு அருளுக்கு ஏற்படவில்லை. சார்லஸ்னால் எப்பயும் சார்லஸ் தான். அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்கள் பிள்ளைகளாம் என்ன பேரை சொல்கிறீங்களோ அதை கூப்பிடுங்க. அருட்பணி அந்த பணியெல்லாம் வேணாம், வெறும் பணியாக இருந்தால் போதும். எனவே உங்கள் நிலையில் இருந்து நீங்கள் தவற விடாமல் இறை அருளில் வாழ முயற்சி செய்யுங்கள். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது குருத்துவமானது அருட்சாதனத்தின் பரிணாமமாக இருக்கின்றது. இதை இன்றைய நம்முடைய திருத்தந்தை அருமையாக தான் எழுதிய திருத்துதுவ ஆவண மடலிலே கூறுகின்றார். குவரிதா அமசோனியா எழுதப்பட்டது 3 பிப்ரவரி 2020. அந்த திருத்துதுவ ஆவண மடலிலே ஒரு பகுதியில் அருமையாக ஒரு முக்கியமான அவர் காணுகின்ற ஒரு எண்ணத்தை தெரியப்படுத்துகின்றார். The sacramental dimension of priestly life, priestly way of living. அருட்சாதனத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையை வாழுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். நமக்கு நன்றாக தெரியும், அருட்சாதனங்கள் என்பது இறைவன் தனது மக்களுக்கு தனது இரக்கத்தை வாரி வழங்கும் அருட்சாதனங்கள். அருட்சாதனங்களை நிறைவேற்றும் குருக்கள் இறை இரக்கத்தை வாரி வழங்கும் வள்ளல்களாகவும் பாலங்களாகவும் இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினாலே திருத்தந்தை அவர்களுடைய வாழ்க்கையையே அருட்சாதனமாக மாறுகின்றது என்று கூறுகின்றார். அருமையான ஒரு கருத்து. 7 அருட்சாதனங்கள் தான் இருந்தாலும் சரி, உங்க மகனும் குருத்துவரான பிறகு குருவான பிறகு அவரு ஒரு அருட்சாதனம். சந்தோஷப்படுங்க. பங்கு மக்களே, உங்களுடைய பங்கு தந்தை ஒரு அருட்சாதனமா பாருங்க. அவர்கிட்ட என்ன அருட்சாதனம் கிடைக்குன்னு கேட்காதீங்க, அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, சொல்லுவார். அருட்சாதனம் என்றால் அருளை வழங்கும் இறைவனின் அருட்கருவி. எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அருட்சாதனங்களை, you are not giving only sacraments to the people, and above all you be yourself a sacrament to the people. எப்படி நம்முடைய குருத்துவ வாழ்க்கையிலே அடிக்கடி நம்ம பயிற்சியிலே படித்து, குருத்துவ கல்லூரியிலே படித்திருப்போம். ஒரு குருவானவர் ஆல்டர் கிறிஸ்டஸ் என்று சொல்லுவார்கள், இன் பெர்சோனா கிறிஸ்டி கப்பீட்டிஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது அவர் another Christ அல்லது the person of Christ the head, இந்த person of Christ the head. இதையெல்லாம் எதற்காக சொல்லப்படுகின்றது என்றால், ஒரு குரு கிறிஸ்துவை பிரதிபலிப்பதுதான் அவருடைய அழைப்பாக இருக்கின்றது. He is representing Jesus Christ. But at the same time we must ask, in what way he is representing Jesus Christ? எந்த வகையிலே கிறிஸ்துவை அவர் பிரதிபலிக்கின்றார்? இயல்பாக உங்களுக்கு நன்றாக தெரியும், representative ambassador is someone who represents a person who is not present there.
வத்திக்கான் தூதுவராக இருப்பவர் திருத்தந்தையை இங்கு இல்லாத காரணத்தினால் இந்தியாவிற்கு டெல்லியில் இருந்து அவருக்கு பிரதிநிதியாக இருக்கின்றார். அத்தகைய நிலையிலா இந்த குருக்கள் இருக்கின்றார் என்ற கேள்வி கேட்கும் போது அப்படி கிடையாது. திரு அவையிலே கிறிஸ்து இல்லாத திரு அவையே இருக்க முடியாது. திரு அவையில் கிறிஸ்து இருக்கின்றார் என்றுமே. அப்படி இருக்க எந்த வகையிலே இவர்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இருக்க முடியும் என்ற கேள்வியை கேட்கும் பொழுது காலம் சென்ற திருத்தந்தை 11ஆம் பெனடிக்ட் அருமையாக கூறுவார், The church is a living body and Jesus Christ the head of the church and he is ever present and active in it. கிறிஸ்துவே இல்லாத திருத்தவையை நாம் எவ்வாறு எண்ண முடியாதோ அந்த நிலையிலே கிறிஸ்து என்றும் இருக்கின்றார். அப்படி இருந்தால் ஒரு குரு எந்த வகையில் அவரை பிரதிநிதியாக ஒரு கடமையை செய்கின்றார் என்று போடும் பொழுது அவர் கிறிஸ்துவில் இருந்து கிறிஸ்துவுடன் இணைந்து கிறிஸ்து ஆற்றுகின்ற பணியை லோகுஸ் மானு என்று சொல்லுவார்கள் லத்தீன் மொழியிலே. பொறுமையா கேளுங்க, அடிச்சுட்டு போது பரவாயில்ல. லுங்குஸ் மானுஸ் என்று சொல்லுவார்கள். நீட்டப்பட்ட கையாக, கிறிஸ்துவின் நீட்டப்பட்ட கையாக அவர் தன்னுடைய கடமையை செய்கின்றார். எனவே அன்பு தொண்டர்களே, திருத்தொண்டர்களே, கிறிஸ்துவின் பிரதிநிதித்தை பெற்ற நீங்கள் என்றுமே கிறிஸ்துவின் உடனிருப்பை உங்கள் வாழ்க்கையில் உணர வேண்டும். கிறிஸ்துவில் இருந்து நீங்கள் இறை பிரசன்னத்தின் மூலமாக உங்கள் பணியை செய்யும் பொழுதுதான் உங்களுடைய அழைப்பிற்கு ஏற்ற அந்த அருட்சாதனமாக மாற முடியும். மூன்றாவதாக பார்க்கின்றோம், இறுதியாக குருத்துவ பணிவாழ்வின் பரிணாமம். மூன்றாவது குணநலன் மனிதனாக மட்டுமல்ல, அருட்சாதனமாக மட்டுமல்ல, இந்த மனித தன்மையையும் அருட்சாதன கொடைகளையும் பெற்ற ஒரு குரு தன்னுடைய பணிவாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அங்குதான் மாறி வருகின்ற காலகட்டத்திலே நம்மிலே பலர் குருக்களை பற்றி தேவையற்ற எண்ணங்களையும் கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருப்போம். அந்த காலத்தில் இருந்த பங்கு சாமியார்லாம் பாருங்க, கையில் என்ன வச்சிருப்பாரு சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தன சுருட்டு வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது, வச்சிருப்பாரு. உண்மைதான், அந்த காலத்தில் சுருட்டு தான் குடிப்பாங்க, ஜெபமாலை வச்சிருப்பாங்க. இந்த காலத்தில் என்ன வச்சிருக்காங்க? சிகரெட்டு கிடையாது, செல்லு வச்சிருக்காங்க. எதற்கு இதை சொல்லுகின்றேன் என்றால், பணி வாழ்வில் நாம் கவனம் செலுத்தாத காரணத்தினால்தான் குருத்துவ வாழ்வின் உட்பொருளை நாம் மறைத்து விடுகின்றோம், மறந்து விடுகின்றோம், பிறலால் இகழ்ச்சிக்கு உள்ளாகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், 2 வகையான இறைப்பணிகளை பற்றி நாம் காணுகின்றோம். முக்கிய பணி குருக்களின் பணி, அதாவது இட்ஸ் a primarily a cultic function. திருவழிபாடு, சடங்குகளை நிறைவேற்றுவது, அருட்சாதனங்களை நிறைவேற்றுவது. அதே சமயத்திலே இன்னொரு பணியும் பழைய ஏற்பாட்டிலே முதன்மை பெறுகின்றது. அதுதான் prophet was a primarily a reformer. குருவும் a prophet, இறைவாக்கினரும் தங்களுடைய பணியை தங்களுடைய மக்களுக்கு செய்து வந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 பணிகளையும் ஒன்றாக இணைத்து, குருவாக இருக்கின்ற நீ மக்களிடையே புதுமையையும் வளர்ச்சியையும் சமூகத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டிய ரியல் ரிஃபார்மராக மாற நமக்கு அழைக்கின்றார். அந்த ரிஃபார்மராக மாறும் சமயத்தில் தான் பல சமயங்களிலே நாம் தவறு செய்து விடுகின்றோம். As a priest, you are not doing your important duty at the altar. The cultic function is slowly or even leisurely forgotten, giving importance
to go out for the school, for the social activities, for this kind of meeting, that kind of meeting, we are giving importance. எனவேதான் இக்காலகட்டத்திலே குருக்கள் சில சமயங்களில் ஏளனம் செய்யப்படுகின்றார்கள். குருத்துவமே ஒரு ஐயம் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றது என்றால் நாம் கொடுக்க வேண்டிய உங்களுக்கு மட்டும் மக்களுக்கும் அருளை தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த அருளின் மூலமாக அவர்கள் தங்களுடைய சமூக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் சரிவர அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையை நடத்த அவர்களுக்கு உதவி செய்வது உங்களுடைய தலையாக கடமையாக இருக்கின்றது. கடந்த அக்டோபர் மாதம் நடந்த உலக ஆயர் மாமன்றம் ஒருங்கி இயக்க திருவையை பற்றி சொல்லியது. ஒன்றிப்பு, பங்கேற்பு, மூணாவது என்ன? அடுத்த தடவை ரொம்ப சொல்லலாம். ஒன்றிப்பு, பங்கேற்பு, மறைபரப்பு பணி. இந்த மூன்றையும் எல்லோரும் செய்ய வேண்டும். குருக்கள் இந்த கிளரிக்கலிசம் 4 வாரங்கள் ரோமையில் நடந்த அந்த அமர்விலே நான் பங்கேற்ற காரணத்தினால் சொல்கின்றேன். பல சமயங்களில் எல்லோரும் பேசியது, we have to fight against the clerical mentality of the priest. All are equal and all are called to give and to act and to support the church according to the vocation they have received. The priest is only a collaborator. He is the organizer. He could be a leader, but he cannot take everything for himself. இத்தகைய புரிதல் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் தான் திருத்தந்தை ஒருங்கி இயக்க திரு அவை இக்காலகட்டத்திலே நமக்கு தேவையாக இருக்கின்றது. பெண்களுக்கு குருத்துவம் தேவையா, அவர்களும் திருத்தொண்டர் ஆக வேண்டுமா என்ற கேள்வி முக்கியம் கிடையாது. நாங்கள் இருந்த அமர்விலே பல பெண்கள் சொன்னாங்க, எங்களை விட்டுருங்க, நீங்க என்ன செய்யுங்கன்னா நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை மட்டும் ஆலோசிக்காதீங்க, அதிகாரத்தை கொடுத்து முடிவு எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு வழி பண்ணுங்க, அது போதும், நாங்கள் பெண்களாகவே இருக்கோம். we have the motherhood. தாய்மையை பெற்ற நாங்கள் அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றோம். திரு அவையானது குருக்கள் எடுத்து நடத்துகின்ற ஒரு திரு அவையாக இருக்கக்கூடாது. குருவும் ஆயர்களும் சென்று ஒரு திரு அவையாக இருக்க வேண்டும். எனவே இக்காலகட்டத்திலே நம்முடைய குருத்துவ வாழ்க்கையின் உட்பொருளை சரிவர உணர வேண்டும் என்றால் இந்த 3 கருத்துக்களை மனதில் வைத்துக் கொள்வோம். மனித இயல்பில் நாம் தவறுகள் செய்யக்கூடியவர்கள். அந்த மனித இயல்பையே பண்படுத்தி குணப்படுத்தி மனித இயல்புக்கும் அருளுக்கும் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகின்ற அருட்சாதனத்தை பெற இருக்கின்றீர்கள். உங்களுடைய அழைப்பு அருட்சாதனத்தை பிறருக்கு நிறைவேற்றுவது மட்டுமல்ல, உங்களையே அருட்சாதனமாக மாற்ற வேண்டிய நிலை. பார்ப்போம், உங்களை சில பேரை பார்த்துனாச்சும் மக்கள் சொன்னோம், அவர் பாரிஸ் பிரைஸ் ஹிம்செல்ஃப் சாக்ரமெண்ட்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் பங்குசாமியார் ஒரு அருட்சாதனம், எத்தாவது அருட்சாதனம், அதுக்கு எந்த 7வது 8க்கு கிடையாது. அவர் வாழ்க்கையில் 7ஐயும் ஒன்றித்து நடத்தி காட்டின அருமையான அருட்சாதனமாக. அதே போன்று பணி வாழ்க்கையில் not only the altar, what you do at the altar, what you preach, what you teach should be lived in everyday life where all of us are called to share. இந்த 3 வகையிலே சரிவர செய்யும் பொழுது குருத்துவத்தை பற்றி யாரும் குறை சொல்ல மாட்டார்கள், ஏளனம் செய்ய மாட்டார்கள், புரியாதது பயந்து ஓட மாட்டான். அந்த பையன் சொன்ன ஐயோ அந்த இதெல்லாம் ஒத்துக்காது எனக்குன்னு செய்ய மாட்டோம்.
ஆனால் குருத்துவத்தை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒரு குரூப் எப்பயுமே இருக்கும், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. பொதுவாக நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று இன்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவரை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த திருநிகழ்ச்சியிலே பங்கு பெற வந்திருக்க நீங்கள் அனைவரும் இதை புரிஞ்சுக்கணும். குருத்துவ வாழ்வின் பொருள் இதுதான். இந்த 3 கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் உங்கள் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குருவைத்தையும் அன்புடன் அரவணைத்து அவர்களுடன் ஒன்றாக பயணிக்கும் பொழுது கிறிஸ்து விரும்புகின்ற அந்த யோவானின் அன்பு திரு அவையாக நாம் மாறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் கேட்டது போன்று அதற்காக இணைந்து இப்பலியிலே இந்த அருட்தொண்டர்களுக்காக ஜெபிப்போம். புனிதத்தையும் தூய்மையை பெற்று கிறிஸ்துவின் உண்மையான அன்பின் சீடர்களாக மாறவும், நற்செய்தியை போதிக்கும் யோவானின் சீடர்களாக வாழவும், அன்னையின் அன்பு பிள்ளைகளாக தங்களையே அர்ப்பணித்து அன்னையின் அரவணைப்பில் தங்களுடைய பணியை செய்யவும் அவர்களுக்காக ஜெபித்து பக்தியுடன் இந்த திருநிகழ்விலே பங்கு பெறுவோம். ஆமென்.